அன்புக்குரிய தம்பி அழகேந்திரன் படுகொலையை கண்டித்து இன்று மதுரை மாநகரிலே கண்டன ஆர்ப்பாட்டமாக நடந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் நாகை திருவள்ளுவர் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற ஏனைய தலைவர் அவர்களே, இங்கு பெருந்திரளாக அமர்ந்திருக்கின்ற பொதுமக்களே, என் இனமான சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கின்ற அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பாக வரவேற்று வருகின்றேன். தம்பி அழகேந்திரன் அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் அந்த கொலையை செய்தவர்கள் யார் என்று விசாரித்த பொழுது அது ஒரு பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ரவுடி என்று சொன்னார்கள். அவர் மட்டுமல்ல, அவரோடு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த தம்பியை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு செய்கின்றேன். தம்பி அழகேந்திரனை படுகொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அது எந்த சாதிகாரனாக இருந்தாலும் சரி, அவன் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பதிவு செய்திருந்தேன். அதற்கு பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சில இளைஞர்கள் எனக்கு போன் செய்து, ஆனால் இறந்து போனவர் அறந்தேர் சமுதாயத்தை சேர்ந்தவர், வெட்டியவர் நமது சமுதாயத்தை சேர்ந்தவர், ஆனால் நீங்கள் இப்படி ஒரு பதிவை போட்டிருப்பது எனக்கு வேதனை அளிக்கிறது என்று சொன்னான். அதற்கு நான் சொன்னேன், வெட்டியவன் என் சாதிகாரனாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவன் என் சாதிகாரன் தான். ஆனால் நீ உண்மையான இந்த பல்லர் சமுதாயத்தில் பிறந்திருந்த என்று சொன்னால் அவன் சட்டப்படி அதை கையாண்டு இருக்க வேண்டும். கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவன் போயிருக்க கூடாது. ஆகவே அவன் செய்தது தவறு. ஆகையால் அவனுக்கு எதிராக இந்த பொன்முருகேசன் களத்தில் இறங்குவான். அதற்கு யார் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் சட்ட போராட்டம் நடத்தினாலும் பொன்முருகேசன் ஒரு வழக்கறிஞராக கட்டணம் இல்லாமல் ஆஜராகும் என்று அந்த இளைஞரிடம் சொல்லும்போது எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்புறம் விருதுநகர்ல இருந்து போன் பண்ணாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, அந்த பட்டியல் வெளியேற்றம் வேணாம்னு சொல்லி நான் கேட்கறப்ப திருநெல்வேலியிலிருந்து ஜான்பாளையம் கட்சியிலிருந்து பேசுவாங்க, கிருஷ்ணசாமி கட்சியிலிருந்து பேசுவான். ஆளாளுக்கு பேசி நீ பட்டியலிருந்து வெளில போகணும்னு பேசினாக்க உன்னை வெட்டுவோம் குத்துவோம்னா. அதையும் தாண்டி நாங்கள் பட்டியலாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு திருச்சியில் முதலாக பட்டியல் சமூக பாதுகாப்பு மாநாடு எவருடைய எதிர்ப்பையும் அஞ்சாமல் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் அன்று மாநாட்டை நடத்தினேன். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களை பாஜக போன்ற ஒரு மதவாத கும்பல் அவர்களை மூளை செலவு செய்து நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை அரச பரம்பரை என்று சொல்லி அவர்களை இன்று மறைமாற்றி வைத்திருக்கிறார்கள். என் இனமான சொந்தங்களே, ஒரு காலத்தில் பல்லர்களும் பறையர்களும் அருந்தேர்களும் ஒன்றிணைந்து பல போராட்ட காலத்தை நாம் சந்தித்தோம். அப்பொழுது அம்பேத்கரிஸ்ட், பெரியாரிஸ்ட், கம்யூனிஸ்ட் இவங்க தான் பல்லனுக்கு பறையனுக்கு சக்கிலும், ஏன்னா அவங்க போராட ஆள் கிடையாது. அவங்க தான் இந்த போராட்ட காலத்தில் நிற்பாங்க. எங்க ஊரெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா கல்லர்களுக்கும் பல்லர்களுக்கும் பறையர்களுக்கும் சக்கிலுக்கும் பிரச்சனை அப்படின்னா அன்று சமுதாய தலைவர் கிடையாது. அன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட்வாதிகளும் பெரியார்வாதிகளும் தான் அந்த மக்களை காப்பாற்றி வந்தார்கள். அதன் பிறகு ஆண்டாண்டு காலமாக எனது தகப்பாளர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் அடிமை வேலை பார்த்தார். அவர்களுக்கு பல்ல வெட்டக்கூடிய வேலை. இதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். என் மீது 1000 விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த பல்லர் சமுதாயம் யாருங்கிறத நான் சொல்லிதான் ஆகணும். நீங்க உண்டு ஆண்ட பரம்பரை கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்காத. இன்னைக்கு இந்த 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க நாங்க ஆண்ட பரம்பரை அரச பரம்பரை பேசிக்கிட்டு இந்த சமுதாயத்தை குட்டி சோறாக்கி செத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்காங்க. எனது தகப்பனார் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் பண்ணை வேலை பார்த்தவர். அவர்கள் இறந்து விட்டால் புலிவெட்ட எங்கள் தகப்பனாரும் ஒரு குறிப்பிட்ட ஆட்களும் அங்கு செல்வார்கள். அங்கு விறகு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அதை எரிப்பதற்கு பறையர்கள் இருப்பார்கள்.
அந்த சமுதாயத்தில் மாடு செத்து போனா ஆடு செத்து போனா அதை புதைப்பதற்கு சக்கிலியர்களை பயன்படுத்துவார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததால நான் கண்ணால பார்த்தவன். என் முன்னாடி நான் வளர்ந்து வரும் பொழுது எனக்கு முன்னாடியே எங்க அப்பாவை பேரை சொல்லி கூப்பிடுவான். யாரு சின்ன பையன் முதல்ல பேரை சொல்லி கூப்பிடுவான். பறையர்கள் போனாங்கன்னா பறையர்கள் பேரை சொல்லி கூப்பிடுவான். அறிஞர்கள் போனா அறிஞர் பேரை சொல்லி கூப்பிடுவான். அப்படி இருந்த சமுதாயம் எங்கள் பகுதியில் பல்லர் சமுதாயம். எங்கள் அப்பா அடிமையாக இருந்தாலும் தப்பி தவிர என்னை வக்கீலுக்கு படிக்க வச்சுட்டார். வக்கீலுக்கு படித்த பிறகுதான் இந்த சமுதாயத்தில் உள்ள அவலநிலைகளை போக்க வேண்டும் என்று படித்து நீதிமன்றத்திலே ஒரு சிறந்த வழக்கறிஞராக வந்த பிறகு முதலாக என் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்தை மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அப்பொழுதுதான் 2007ஆம் ஆண்டு அந்த கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அழைத்து, ஐயா, இதுவரை நீங்கள் எங்களுடைய தகப்பனரை எப்படி வேணா பார்த்திருக்கலாம், பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை எப்படி வேணா பார்த்திருக்கலாம், அறிஞர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை எப்படி வேணா பார்த்திருக்கலாம். இன்னைக்கு நாங்க படிச்சிருக்கோம். நான் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன். நான் ஒரு சமுதாயத்தோட தலைவரா நீங்க வளம் வந்துட்டு இருக்கேன். ஆகவே தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக் கொள்ளுங்கள். நாங்கள் இனிமே எங்கள் சமுதாயத்தினர் அடிமைகளை பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னோம். உடனே அங்க உள்ள இளைஞர்கள்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் பெண்ணை பேசிக்கிட்டு அதை பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, அப்புறம் எங்களை யார் செய்வாங்கன்னு சொன்னாங்க. அப்பொழுது நீதிமன்றத்தின் வாசலை தட்டினேன். என்ன வாசலை தட்டினேன்? எங்களுக்கு பல்லர்களுக்கும் பறையர்களுக்கும் அறிஞருக்கும் கொடுக்கக்கூடிய 1 கோடி பணத்தில் நீங்கள் எங்களுக்கு 3-4 பங்காக பிரித்து, எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்காக பிரித்து நீ ஒரு பங்கு வச்சுக்க சொல்லி நீதிமன்ற வாசலை தட்டினேன். தட்டும் பொழுதுதான் அவர்கள் அடிவயிற்றில் கையை வைக்கின்றான், பொருளாதாரத்தை நமக்கு கிடைக்காத அளவிற்கு கையை வைக்கிறார் என்று சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள். அப்பொழுது உட்கார்ந்து பேசியதுதான், பல்லர்கள் பல்ல வெட்ட வரமாட்டோம், பறையர்கள் தப்படிக்க வரமாட்டோம், சக்கிலியர்கள் இந்த தோள்களை தூக்கி மாடுகளை தூக்கி அங்கிருந்து அப்புறப்படுத்துற வேலைக்கு நாங்கள் வரமாட்டோம், எங்களை நீங்கள் மனசனாக மதிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம். எங்களுக்கு 4/1 பங்கை இந்த சமூக மக்கள், 4/3 பங்கை இந்த சமூக மக்களுக்கு கொடுங்க, 1 பங்கை நீங்க வச்சுக்கன்னு சொல்லி பேசணும். அதன் பிறகு அந்த சமூக மக்கள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டத்தை போட்டு பேசி, இல்ல நாங்க சமுதாயத்தில் அதிகமாக இருக்கோம், எங்களுக்கு 2 பங்கை கொடுங்க, மீதி 2 பங்கை நீங்க பிரிச்சுக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அது ஒத்துக்கிட்டு எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இன்னைக்கு பல்லர்களும் பறையர்களும் அறிஞர்களும் 1 பங்கு 2 பங்கு எடுத்துக்கிறோம். இன்னைக்கு அவங்க 2 பங்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த சமூகம் சொன்னது, பெரியவர்கள் சொன்னது, போதும்பா, இவ்வளவு காலம் நம்மகிட்ட இருந்துட்டாங்க, அந்த புள்ள படிச்சிருச்சு, கேள்வி கேட்குது, அவங்க முன்னேறட்டும்பா, இனிமேல் இந்த தொழிலாம் பார்க்க வேணாப்பான்னு சொல்லி அன்றைக்கு முடிவெடுத்தார்கள். இந்த சமூகம் எங்களுக்கு வேலைக்கு வர வேண்டாம், இந்த பறையர்கள் தப்படிக்க வர வேண்டாம், அறிஞர்கள் இந்த வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லி அன்னைக்கு அந்த கல்லர் சமுதாயத்தில் உள்ளவர்கள் தீர்மானம் போட்டார்கள். அதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஆண்டாண்டு காலமாக அடிமைத்தனமாக இருந்த என் தகப்பனாரும் மற்றவர்களும் படிப்பு அறிவில்லாமல் இருந்தார்கள். நான் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் சட்டத்தை படித்து வந்ததால் நான் தட்டி கேட்டேன். இன்று எனது ஊரில் அடிமைத்தனம் இல்லாமல் இன்று நான் கார்ல போறேன், டூரில் போறேன், தங்க நகை அணிவிக்கிறேன். இன்னைக்கு எதிராக ஒன்றா கல்லர் சமுதாயத்தில் போய் கால மண்டிட்டு கிடந்த சமூகம் இன்று விழிப்புணர்வோடு தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமூகம் இன்று என்னை வழக்கறிஞராக சந்தித்து பல உதவிகளை பெற்று வருகிறார்கள். என் தகப்பனார் இறந்து விட்டார். அவர் இறப்பதற்கு முன்பாகவே என் முன்பாக என் தகப்பனார் பெயரை சொல்லி கூப்பிட்ட அந்த சமூகம் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மச்சா என்று பேசுவதற்கு நான் உறுதுணையாக இருந்தேன். அவர்கள் என் முன்னாடியே பேசினார்கள். இன்றளவும் என்னையும் மாமா, மச்சா, அண்ணன், தம்பின்னு பேசுறாங்க. இப்போ இதுக்கு மாற்று காரணம் என்னன்னு சொன்னால், நான் படித்த படிப்பு தான், நான் படித்த பிறகு வந்த பொருளாதாரம் தான் இந்த சமுதாயத்தை நான் யார் என்று காட்டியிருக்கிறது. இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி சமுதாயத்தில் உள்ளவங்க
நாங்கள் ஆண்ட பரம்பரை அரச பரம்பரை என்று சொல்லி பலத்தை மறந்துவிட்டு இவர்கள் பேசுவதன் நிலைப்பாடுதான் இன்று ஆங்காங்கே வெட்டி படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சமுதாய இளைஞர்களை. என் சமுதாய சொந்தங்களே, தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் இன்னும் இந்த சட்டத்தை படிக்க வேண்டும், அம்பேத்கரை படிக்க வேண்டும், பெரியாரை படிக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள் என்ன மாறாமல் இருக்கிறது. உங்களுடைய சிந்தனைகள் மாறவில்லை என்று சொன்னால் இன்னும் நீங்கள் வெட்டுப்பட்டு இன்னும் நாயை கொள்வதை போல உங்களை கொள்வார்கள். அதற்கு நீங்கள் துணை போக வேண்டாம். எங்களை மாதிரி போராட்ட காலத்தில் நின்றவர்கள் 2005 இருந்து பல போராட்ட வழக்குகளை சந்தித்தேன். எனக்கு இந்த சமுதாயத்தில் 26 வழக்குங்க. அண்ணன் பசுவிப்பாண்ட இறந்து போயிட்டாரு. இறந்து போனோட இதை முன்ன சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நீங்க நான் தான் பசுவிப்பாண்ட ஆதரவாளர் சொல்லிட்டு அழைகிறாங்க, நான் தான் எல்லாமே அப்படி சொல்லிட்டு அழைகிறாங்க. இன்று ஒரு உண்மையை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பசுபதி பாண்டியன் இறந்து விட்டார். இறந்த பிறகு உண்மை குற்றவாளியை கைது செய்வதற்கு அவருடைய இயக்க தோழர்கள் கூட முன்வரவில்லை, பயந்தார்கள். அவருடைய புகைப்படத்தை பாக்கெட்டில் வைத்திருந்த எல்லோரும் தூக்கி எறிந்து விட்டு ஓடினார்கள். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாய தலைவர் ராஜ்குமார் என்பவர் பேரை ஓப்பனா சொல்லிதான் அவங்க சில விஷயங்கள அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க, நான் வரல, நான் வந்தா பிரச்சனை சொல்லி ஓடினார். அன்னைக்கு எதிரிகள் எவ்வளவு பேர் ஆளாந்தாலும் பரவாயில்ல சொல்லி திருச்சியில 500க்கும் மேற்பட்ட இளைஞர்களை பெண்களையும் கூப்பிட்டு உண்மை குற்றவாளியை கைது செய்யணும் சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துறவங்க இந்த பொன்முருகேசன். ஆர்ப்பாட்டம் நடத்த ஒரு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பசுபதியான சம்பாதிச்ச வாழ்ந்தவெல்லாம் இந்த புகைப்படத்தை பாய்களை வைக்க ஆரம்பிச்சான். அவங்களுக்கு ஒரு பெட்டி சொல்ல தெரியாது. தேவத்துறை வேளாண் சமுதாயத்தில் ரெவடிகள் என்று காவல்துறை முத்திர குற்றப்பட்டவர்களுக்கு ஒரு பெட்டி சொல்ல தெரியாது. சிறைத்துறையை எப்படி அணுகணும் தெரியாது, காவல்துறை எப்படி அணுகணும் தெரியாது, போராட்ட காலத்தில் எப்படி வியூகம் வகுக்கணும் தெரியாது. எல்லாத்தையும் வகுத்து கொடுத்து வந்த பொன்முருகேசன். இந்த பெட்டிஷன் போட்டது பொன்முருகேசன். சிறைச்சாலையில் அடக்க முடியும் அங்க போய் போராட்டம், நீதிமன்றத்தில் அடக்க முடியும் அங்க போராட்டம், இந்த பல்வேறு ஆதிக்க சாதிகளை அடக்கிறாங்க அங்க போராட்டம். இறுதியாக தம்பி முத்துமலை என்ற ஒரு பையனை பாளையங்கோட்டை சிறையில கொலை பண்ணிட்டாங்க. போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நீதிமன்றம் போனாதான் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. முதலாக தென் மாவட்டங்களில் நடந்த படுகொலைக்கு நீதிமன்றத்திற்கு சென்று கதவை தட்டியவர் இந்த பொன்முருகேசன். நான் கதவை தட்டின பிறகுதான் அந்த வழக்கை நீதிமன்றமே கையில் எடுத்து அந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று சொல்லி இன்று அந்த வழக்கு உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு எந்த சமூக மக்களுக்காக, எந்த இளைஞர்களுக்காக நான் போராட்டம் பண்ணினோனோ அவர்கள் எல்லாம் திசை மாறி தன்னை ஆண்ட பரம்பரை என்று பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய பறையர் சமுதாயத்தை அடிமையாக பார்க்க துவங்கினார்கள், அந்நிய சமுதாயத்தை அடிமையாக பார்க்க துவங்கினார்கள். அதன் பிறகு இந்த சமூகம் பாலைவனத்தில் போய் கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்துக்காக நாம் போராடினால் நம்மளுடைய இலக்கும் நம்முடைய படிப்பும் பாலா போய்விடும் என்று சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக யார் ஆதிக்கம் செலுத்தினாலும் அது பல்லர் சமுதாயமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக நான் போராட தயாராக வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நிலைப்பாட்டை பார்த்துக் கொண்டு இன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் போராடி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே தம்பி அழகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய முழு ஆதரவு இருக்கும். அவருக்கு நீதி கிடைப்பதற்கு அவன் ஒன்றவன் பல்லர் சமுதாயமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு தூக்க தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு இந்த பொன்முருகேசனும் இந்த மக்கள் மறுமலர்ச்சி கழகமும் உறுதுணையாக அண்ணன் நாகை திருவள்ளுவருக்கு இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.